அவங்க புறக்கணிக்கிறாங்கல்ல, அவங்க கட்சிக்காரங்க வந்து ஓட்டு போடக்கூடாது, அது அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுருக்காரு. இல்லங்க, இப்போ யார் கேட்டது? ஒண்ணு தெரிஞ்சுங்க, காலங்காலமா வந்து ரெட்டலைக்கு போட்ட தொண்டர்கள், காலங்காலமா ரெட்டலைக்கு போட்ட பொதுமக்கள், எந்த காலத்திலும் சரி அந்த கை மாறவே மாறும். புரியுதுங்களா? அதனால ஒரு கட்சி முடிவெடுக்குதுன்னா அது தெரியும். கட்சி வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் சாதகம் பாதகம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு பண்ணி அந்த அடிப்படையில் ஒரு முடிவெடுத்திருக்கு. எனவே புறக்கணிக்கிறதுனா கண்டிப்பா வந்து தொண்டர்களும் புறக்கணிப்பாங்க. அதே போல வந்து வாக்காளர்களும், எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கின்ற வழக்கமாக ஓட்டு போட்டுக்கின்ற வாக்காளர்களும் கண்டிப்பா அந்த தேர்தலை புறக்கணிப்பாங்க. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதனால சும்மா வந்து அவங்க ஓட்டு விடுமா இவங்க ஓட்டு விடுமா தான் வானத்தை தான் பார்த்துட்டு இருக்கணும். புரியுதுங்களா? அதான் அது நடக்காத காரியம். முதல்ல தமிழ்நாட்டில் பூத் கேப்சரிங் அறிமுகப்படுத்துறது அதிமுக தான். 1992ஆம் ஆண்டு கண்டோன்மெண்ட் தேர்தலில் முதல் அதிமுக தான் நடந்துச்சு அப்படின்னு விமர்சனம். இல்ல, நீங்க கண்டோன்மெண்ட் தேர்தல் பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? ஸ்டேட் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸ்டேட் கட்டுப்பாட்டில் இருந்தது. கண்டோன்மெண்ட் தேர்தலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது. அங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவரே பாத்தீங்கன்னா இதுதான், மிலிட்டரிக்காரங்க தான் தலைவர். அது அந்த தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்படி இருந்தா அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு போயிருப்பாங்களா? அது சும்மா ஒரு 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 பொத்தாம்போக்கா வேற எதுவும் சொல்ல முடியாதுனால அது சொல்றாரு. ஆனா உள்ளங்கை நெல்லிக்கடி போல ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலைய 86 இது நடக்குது. இது மாநகராட்சி இது மொத்தம் அப்ப வந்து 150க்கான இப்பதான் 200 வார்டாச்சு. இப்போ சென்னை மாநகராட்சி அன்னைக்கு வந்து 150 வார்டு. அன்னைக்கு 150 வார்டு நடக்கும்போது இதே வந்து அன்னைக்கு திமுக பொறுத்தவரை அன்னைக்கு 96 2001ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் எத்தனை வார்டுக்கு மறுதேர்தல் நடந்தது? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 86 வார்டுக்கு மறுதேர்தல் நடந்தது. இது ஆர்எஸ் பாரதியால் மறுக்க முடியுமா? யார் டைரக்ஷன் கொடுத்தது? எலெக்ஷன் கமிஷனர் டைரக்ஷன் கொடுத்தது. கோர்ட்டுக்கு நாங்க போனோம், சில அமைப்புகள் போச்சு. அந்த அமைப்புகள் போய் வாதத்தை சரியான முறைச்சு எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு கடுமையான கண்டனத்தை வந்து அன்றைக்கு இந்த அரசு மேல அன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு 86 வார்டுகளுக்கு வட்டங்களுக்கு வந்து கார்பரேஷன் வார்டுகளுக்கு வந்து மறுதேர்தல் நடத்துறாங்க. அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஒரு நீதிபதியுடைய வாக்கையே வந்து திமுக போட்டுத்தான் அவ்வளவு நீதிமன்றத்துக்கு கடுகு போகும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு அராஜகம், அநியாயம், அட்டுழியம், அதர்மம், இத்தனைக்கும் ஒரு முழு சொந்தக்காரர், ஒரு வெறி, எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த வழியிலாவது வந்து வெற்றி பெறணும் என்ற அடிப்படையில் ஒரு இப்படிப்பட்ட இதெல்லாம் கட்டவிழ்த்து விட்டு அரசியலத்தை முடுக்கிவிட்டு ஒரு போலியான வெற்றி பெறுவதிலிருந்து இன்னைக்கு வந்து அதுவும் கோடிக்கணக்கான இன்னைக்கு அவங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இந்த இடைத்தேர்தலுக்கே அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி செலவு பண்ணலாம். அந்த அளவுக்கு பணம் இருக்கு. அது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் விலைக்கு வாங்கி அவங்கள திரும்ப வந்து பட்டி துடாது ஆடு மாடுகள் போல வந்து பட்டியல அடைச்சி இது போன்ற அந்த செயல்கள்லாம் கண்டிப்பா அரங்கேற்ற நிலையில் தான். இல்லங்க, இப்போ நான் பயம் யாருக்குங்க? பயம் அதிமுக பத்தி தேர்தலை சந்திக்கிறது என்னைக்கே பயந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன? இன்னைக்கு அதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வந்து ஒரு முன்னுதாரணம். ஈரோடு இடைத்தேர்தல் மனசாட்சியோட நீங்க சொல்லுங்க, நீங்க நேர்மையா நடந்ததா? இப்ப கூட சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷனு மீட்டிங்கை போட்டு செக் போஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா, ஏன் நான் எலெக்ஷன் கமிஷன் தான் செய்வேன் அந்த வேலையை. செக் போஸ்ட் போடுவேன். விக்ரவாண்டிக்கு எத்தனை என்ட்ரி இருக்கு கடுமையா போடுங்க. சிஆர்பிஎஃப் ஸ்டேட் போலீஸ் கூட வேணாம், சிஆர்பிஎஃப் நிறுத்துங்க. கம்ப்ளீட்டா என்ன பண்றீங்க? வெளியால வந்து அலோவ் பண்ணாதீங்க. உள்ள கம்ப்ளீட்டா வந்து பணம் இருக்கா, திங்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி சீஸ் பண்ணுங்க. அதை பண்ண முடியுமா? எலெக்ஷன் கமிஷனால பண்ண முடியாது. அதை பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷனர் திராணி இல்லை. அப்போ வந்து முழுமையா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான திமுக ஆட்கள் எல்லாம் அங்க குவிவாங்க. கொள்ளடித்த பணங்கள் அங்க சரளமா புழகும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் ஒரு பக்கம்,
ஒரு பக்கம் இது கேவலமான செயலாக இருக்கின்ற இந்த பாத்திரம் கழுவி விடுறது, துணி துவைச்சி கொடுக்குற வேலை, வீட்டை பெருக்கிற வேலை, இந்த மாதிரி வேலைகள் இப்படியெல்லாம் அவங்க செய்வாங்க. இப்படி இருக்க சூழ்நிலை எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இடைத்தேர்தலில் அது நாங்கள் நடத்தணும்னு உறுதி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது அவங்களால. இப்போ நான் பேட்டி கேட்டோன்னா நீங்கள் போய் இன்டர்வியூவில் நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி பாருங்க, கண்டிப்பாக நடக்காது. அதனால தான் சொல்கிறேன், இது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டீசல், வேஸ்ட் ஆஃப் ஃபியூல். அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதனால இது ஒன்றும் இது இப்போ இன்னைக்கு தான் எங்க கட்சி தான் முடிவு எடுத்தது, திமுக கூட எடுத்திருக்குது. அதனால திமுக ஆட்சிக்கு வராமல் போயிடுச்சா? அது ஒரு தொகுதி வச்சு பாஜக சொல்லிதான் எடுத்திருக்கு, இது பாமகவுக்கு சாதகமா நிலை பண்ண ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர். சரி, அப்ப புதுக்கோட்டையில எந்த மேலிடம் சொல்லி திமுக முடிவெடுத்தது அதை சொல்லுங்க. அப்ப இது ஆர்கே நகர்ல அம்மா நிற்கும் போது எந்த மேலிடம் சொல்லி இது இடைத்தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணல, அதை திமுக சொல்லுங்க. அதனால இதோ திசை திருப்புற வேலையா இப்படி பண்றாங்க. அதனால மக்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சியின் அடிப்படையில் எங்களுடைய வாக்குக்கு எந்த காலத்துல புரட்சி தலைவருடைய வாக்குகள், புரட்சி தலைவர் அம்மாவுடைய வாக்குகள் எந்த காலத்திலும் சரிவே இல்லை. எனவே இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அந்த காலகட்டத்தில் 2019 காலகட்டத்தில் இப்போ பார்க்கும்போது சரி, சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. 1% 1.5% தான் டிஃபரன்ஸ். எப்போ 2021 2019 பாத்தீங்கன்னா எடுத்த திமுக வாக்கு விட பாத்தீங்கன்னா இப்ப 6% பின்னாடி போயிட்டாங்க. அப்ப 6% பின்னாடி போன திமுக 1% அளவுக்கு போன வாக்குகளை விட நாங்க இப்போ வாங்கணுமே, அது முன்னேற்றமா இல்ல திமுக முன்னேற்றமா? அது ஏங்க குறைச்சி போட்டுறதா இல்லையா? நீங்க 1000 வியாகியான 1000 விளக்கம் கொடுத்துருப்பீங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. என்ன பொறுத்தவரை என்ன புள்ளியூர் நீங்க தானே சொல்றீங்க. திரு மு கருணாநிதி அன்னைக்கு தோத்தாருன்னா புள்ளியூர் எடுத்துப்பாரு இல்லீங்களா? அது மாதிரி நான் அந்த புள்ளியூரத்தை சொல்றேன். அதுதான் அதை பாருங்க நீங்க. அதாவது எங்க கட்சி முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடிய திமுக ஒரு சீட்டை கன்வெர்ட் ஆயிருக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஆனா ஓட்டை பொறுத்தவரை குறைஞ்சி போச்சு இல்லையா? ஸோ இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா 2026 கண்டிப்பா பாத்தீங்கன்னா முழுமையான வெற்றி அதிமுக கூட்டணிக்கு கண்டிப்பா கிடைக்கும். யாருங்க இது புறநானூற்று படைங்க. இது புறநானூற்று படை. இது புறமுதுகு காட்டுற வேலையே இந்த அதிமுக படைக்கு கிடையாது. வீரங்கொண்டு எதிர்க்கின்ற படை இது. அதனால அவருக்கு வேணா அப்பப்போ பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு காலத்துல கடுமையா விமர்சனம் பண்ணாரு, என்னன்னா திட்டினாரு பிஜேபிய. போட்டு பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க, என்னென்ன திட்டினாரு. இப்ப போய் பிஜேபி காலையிலே போய் விழுந்திருக்காரு, சரண்டர் ஆயிருக்காரு. அப்போ யாரு யாரு புறமுது காட்டினது? நாங்களா புதுமுது காட்டினா? சொல்லுங்க. ஒரு முடிவு எடுத்தோம், நேற்றைக்கு இல்லை, இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, அதுல உறுதியா இருக்கும் இல்லையா? அது நாங்க என்னைக்கும் புறமுதுகு காட்டுற அந்த வேலையே கிடையாது.